மாதம் பிறந்த உடனே சேலரி அக்கௌண்ட்டில் காசு வருது. ஆனால் அது எங்கே போகுது, எப்படி செலவாகுதுன்னே தெரியாமல் 10 இடத்துல தடுமாறுறீங்களா? என்னால் காசு சேவ் பண்ண முடியலையேன்னு கவலைப்படுறீங்களா? டோன்ட் வரி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வேர்ல்டு ஃபேமஸ் ஃபைனான்ஷியல் ரூல்ஸ் 50 30 20 ரூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை ஃபாலோ பண்ணால் உங்கள் சேலரி ஆட்டோமேட்டிக்காக சேவிங்கும் நடக்கும், உங்கள் ஆசைகளும் நிறைவேறும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு வர நெட் சேலரியை 3 பகுதிகளாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 50%. இது வந்து உங்களோட நீட்ஸ், அதாவது உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள். ஸோ இதுதான் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற வீட்டுக்கான ரெண்ட்டு, இல்லை நீங்கள் வாங்குகிற காய்கறி செலவு, வீட்டோட கரண்ட்டு பில்லு, இஎம்ஐ, அப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு, அதாவது இது இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான செலவு மட்டும் அந்த 50% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து செலவு பண்ணுங்கள். இந்த 50% அமௌண்ட்டை நீங்கள் இது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி கால்குலேட் பண்ணி செலவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30%. இந்த 30% ஆஃப் அமௌண்ட்டை வந்து வாண்ட்ஸ், அதாவது உங்களுடைய ஆசைகள். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும். ஸோ அது மாதிரியான உங்களுடைய ஆசைகளை வந்து இது செலவு பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மூவிக்கு போகிறது, இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, இல்லை வீக்கெண்டில் வெளியே போகிறது, சாப்பிட்றதுக்கு, ட்ராவலுக்கு, இது மாதிரியான செலவுகளுக்கு வந்து அந்த 30% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலவு பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த 20% ஆஃப் அமௌண்ட்டு. இந்த 20% ஆஃப் அமௌண்ட்டு தான் நான் ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணுமே. அதாவது வர சேலரியில் 50 30 20ன்ட்டு 3 பகுதியாக பிரிக்க போகிறீங்க. அதில் இந்த ஃபஸ்ட்டு 20% ஆஃப் அமௌண்ட்டை வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சேலரி வந்த உடனே இந்த 20% காசை எடுத்து தனியாக வச்சுட்டு, இந்த 20% ஆஃப் காசை வந்து இதையும் ஒரு பார்ட்டாக பிரித்து இதில் ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டாக சேவ் பண்ண போகிறீங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்குன்னா, உங்களோட எமர்ஜென்சியான சுச்சுவேஷன், இல்லை ஒரு அத்தியாவசிய தேவையை தாண்டி இப்போ உங்களுக்கு ஒரு திடீர் செலவு வருது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைக் ரிப்பேர் ஆகுது, இல்லை எதனா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வச்சு சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டு. ஸோ இதை நீங்கள் வந்து அந்த 20% ஆஃப் அமௌண்ட்லேருந்து ஒரு சம் ஆஃப் பர்சன்டேஜ் எடுத்து நீங்கள் இந்த எமர்ஜென்சி ஃபண்டாக சேவ் பண்ணுங்கள். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, அதில் இன்னொரு பார்ட் எடுத்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் இல்லாமல் எந்த எஸ்ஐபி இருக்கோ அதில் நீங்கள் ஒரு லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்காக தான் நீங்கள் அந்த எமர்ஜென்சி ஃபண்டை தனியாக சேர்க்குறீங்களே. எந்த சுச்சுவேஷன் வந்தாலுமே இந்த எஸ்ஐபியில் நீங்கள் கையே வைக்கக்கூடாது. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் பணம் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உதவுமே. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் 100% கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இந்த 20% அமௌண்ட்டை வந்து நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் 50 30 20 ரூல். ஸோ நான் சொன்ன மாதிரி 50% ஆஃப் அமௌண்ட்டை வந்து உங்களோட நீடுக்காக யூஸ் பண்ணுங்கள். 30% ஆஃப் அமௌண்ட்டை வந்து உங்களோட வாண்ட், அதாவது உங்களோட மகிழ்ச்சிக்காக யூஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் 20% ஆஃப் அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு உங்களோட சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மந்த்து சேலரி வந்த உடனே இந்த 50 30 20 ரூலை அப்ளை பண்ணுங்கள். சிம்பிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் சேலரி வாங்குகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாய்.